ஒரு டூர் முடிச்சு வந்ததும் இப்படி கருத்து போயிட்டனே. இந்த தாடி வேற எதுவும் தின்னலனாலும் இது மட்டும் நல்லா வளருது. ஓ, இதே மாதிரி தாடியை மீசையும் வளர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த நேரத்துல யாரா கால் பண்றது? யார் இது? அட அக்கா. நீ தூங்கிட்டியா? எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். நீ அம்மாக்கு மெடிசன்லாம் கொடுத்துட்டியா? அது சரி. அம்மா இப்ப தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து கேக்குறேன். இல்ல, டூர் ப்ரோக்ராம்லாம் எப்படி போச்சு? மைசூரோ குடுக்கோ அங்க எங்கேயோ தான் நீ போயிட்டு வந்த? ஆமா, அது என்னத்த சொல்றது, ஒரு டூரு. பனிமலை அதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அங்க எங்கேயோ நான் பனி கூட பார்க்கல தெரியுமா. அதோட நம்ம தோட்டத்திலேயே நிறைய பனி இருக்கும். வேஸ்ட். என் குழந்தைக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தியாடா? அது சரி. என் கையில இருந்த காசுல தான் அங்க போனேன். எல்லாரும் பர்ச்சேஸ்க்கு போகும்போது நான் வண்டியிலே தூங்கிட்டேன். நீ வேறக்கா. ஒரு விஷயம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதோ இதை மட்டும் தான் நான் அங்கிருந்து வாங்கிட்டு வந்தேன். நான் பஸ்ல தூங்கிட்டு இருந்த நேரத்துல ஒரு பொண்ணு இதை விற்க வந்தது. அந்த முகத்தை பார்த்ததும் வாங்காமலும் இருக்க முடியல. அந்த பொண்ணு கையில இருந்ததுலயே விலை ரொம்ப கம்மியானது இதுதான். என்னடா இது? அது என்ன டவலா? டவல்லாம் இல்ல, ஆனா சாஃப்டா இருக்கு. போனை துடைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் தெரியுமா. அப்ப நீ உன்னோட குழந்தைக்கு எதுவும் வாங்குறியாடா? அனுஷ்டிக்கு பாரு, பேரை சொன்னதுக்கு எப்படி டென்ஷன் ஆறான் பாரு. டென்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த நெயில் கட்டர் சரியில்லை தான். ஆமா ஆமா, 4-5 வருஷம் ஆச்சுல. வெக்கமா இல்ல உனக்கு ஒன் சைடு லவ்னு சொல்லி சுத்துறதுக்கு? இந்த ஜெனரேஷனே வேற. ஜெனரேஷன் எப்படியா இருந்தாலும் லவ் எல்லாம் ஒண்ணுதான்டா. இப்பயும் நீ அவ கொடுத்த பொம்மையை கட்டி பிடிச்சு தானே தூங்குற?